ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் சேனல் தமிழ் 360. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா எண்ணெயும் நெய்யும் காஞ்சதும் பட்டை சேர்த்துக்கோங்க. நட்சத்திர சோம்பு 1 சேர்த்துக்கோங்க. கிராம்பு 4 சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை 3 சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியன் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்து வதக்குனா ஆனியன் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. நான் 1 சேர்த்துருக்குறேன். காரம் அதிகமாக வேணால் 2 சேர்த்துக்கோங்க. ஆனியன் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தீஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி லைட் ப்ரௌனிஷாக இருக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் காரம் குறைவாக சேர்த்துருக்குறேன். சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க, தீஞ்சிராமல். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸு தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1 சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி விடுங்க. கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா குழஞ்சி வரும். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். இப்போது இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்ததை எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். நல்லா இந்த பிரியாணி மசாலாவோட இந்த சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கறியில் மசாலா நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கறிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இடையில கலந்து விடுங்க, அடி பிடிச்சிரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன்.
இப்போது நான் பிரியாணி அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அது ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டேன். 2வது தண்ணியை இந்த மாதிரி பிரியாணியில் சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த டம்ளரில் அரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளர்லேயே தண்ணி அளந்துக்கோங்க. இந்த டைம் காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. மொத்தமாக போட்டுற வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு 1 டைம் கிளறி விடுங்க. அரிசி உடஞ்சிராமல் நல்லா பார்த்து பொறுமையாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி சும்மா லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அரிசி வந்து மிக்ஸ் ஆயிரும். இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லிட்டு போட்டு மூடிடலாம். விசில் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் மட்டும் விடுங்க. அதுக்கு மேலே வேண்டாம். விட்டுட்டு உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். நல்லா ஃபுல்லாக கேஸ் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் இது மாதிரி செட்டிநாடு சிக்கன் கிரேவி, செட்டிநாடு சிக்கன் குழம்பு இது மாதிரியான வீடியோஸ் போட்டிருக்கிறேன். மறக்காமல் போய் நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி உதிரி உதிரியாக நல்லா பல்லன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.